ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோல் வீட் சிக்கன் பன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னை இன்னைக்கு நான் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்க டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பன்னு ரொம்பவே சாஃப்டாக வரும். வீடியோக்குள்ள மிக்சிங் பவுலில் 1 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரைச்சிருக்கும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். மெல்டட் பட்டர் ஆட் பண்ணதுனால நம்மளோட பன்னு ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மாவு ரொம்பவே ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் டவ் கிடைக்கும். பாத்திரத்திலையும் மாவுலையும் எண்ணெய் அப்ளை பண்ணி இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ண வச்சிடலாம். கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். பன்னு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானோடனே 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன், ஹாஃப் கேப்சிகம் ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் கார்ன் ஆட் பண்ணிக்க. நீங்க வேற எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். எல்லாமே லைட்டா வதங்கினா போதும். 400 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் இல்லனா கீமா ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேற எந்த மசாலாஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் ஹாட்டா இருக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 3 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 கப் ஷ்ரெடட் சீஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுட்டா நல்ல சீஸியான ஸ்டஃபிங் ரெடி. மாவு நல்ல ப்ரூஃப் ஆயிருக்கு. இதை மறுபடியும் நல்ல ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இப்போ இதை ஈக்குவல் சைஸா கட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸா கட் பண்ணதுனால எனக்கு 12 பன்ஸ் கிடைச்சிச்சு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு பன்னோட சைஸ் இன்னும் கூட கொஞ்சம் டபுள் ஆயிருக்கும். இதுல ஒரு பால் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரோலிங் பின் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் சீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சீஸ் ஆட் பண்ணல. நடுவில் வச்சு எந்தவித கிராக்கும் இல்லாம எல்லா பக்கமும் நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பன்ல ஏதாவது கிராக் இருந்துச்சுன்னா பேக் ஆகும் போது ஸ்டஃபிங் வெளியில வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஷேப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாவை இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்குல ரோல் பண்ணிக்கலாம். சைட்ஸை கொஞ்சம் ஃபிளாட் பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நடுவுல வச்சுட்டு நைஃப் வச்சு சைட்ஸை கட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நைஃப் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண எட்ஜஸை ஒன்று மேல ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம 3rd ஷேப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாவை மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தா ரோல் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப் ஃப்ரண்ட் சைட் கார்னர்ல வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடை இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண எட்ஜஸ் சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ண எட்ஜஸ் இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா பேக் ஆகும் போது அது ரொம்ப கிறிஸ்ப் ஆயிடும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ண பன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 30 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ரூஃப் பண்ண வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னு மேல எல்லாத்துலயும் எக் வாஷ் பண்ணிட்டு மேலே வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 18 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இல்லைனா மேலே லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணி எடுத்துட்டு பன் சூடாக இருக்கும் போதே மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போதான் ஆறுனதுக்கு அப்புறமும் பன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டஃபிங் எவ்வளோ அழகாக செட் ஆயிருக்கு பாருங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஹோல் வீட்டில் பண்ணியிருக்கிறதுனால இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணலாம். இந்த பன்னோட மாவை நல்லா பிசைறதுல தான் இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.